மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் யானைக்கால் வியாதி பற்றி பார்க்கலாம். யானைக்கால் வியாதி அப்படின்றது கொசுனால வர்றது தான். இது எப்படி இருக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னா, பொதுவாக உடல் உறுப்புகள் வீக்கம் ஏற்படும். அது கை, கால் இந்த மாதிரி இருக்கலாம். வீக்கம் மார்பகத்தில் வீக்கம் இருக்கலாம், பிறப்பு உறுப்புகளில் வீக்கம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், சிலருக்கு வாந்தி இருக்கும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா தடித்து ரொம்ப ரஃப்பாக காணப்படும். இப்போது இந்த யானைக்கால் வியாதி அப்படின்னா நம்ம அது டெஸ்ட்டு பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த எப்போ கடிக்கிற கொசுனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கடிக்கிற கொசு, சாயந்தரம் கடிக்கிற கொசு, இல்லை டே ஃபுல் எப்போ வேணாலும் கடிக்கிற கொசுனால இது வரலாம். முக்கியமாக இது எங்கேருந்து வருது அப்படின்னா, அசுத்தமான தண்ணியிலிருந்து தான் வருது. ஆரம்பத்தில் அசுத்தமான தண்ணியிலிருந்து அந்த கொசு நம்ம கிட்ட வந்து கடிக்கும்போது அதில் ஒரு சின்ன புழு உருவாகுது. அது எப்படி இருக்குன்னா, நம்மளோட முடி இருக்கு இல்லையா, இதை விட மெலிதாக இருக்கும் அந்த புழு. அதை நம்ம உடம்புல வச்சுட்டு போயிடும். கொசு வந்து நம்ம உடம்புல அது பட்ட உடனே நமக்கு இந்த யானைக்கால் வியாதி வரும். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னாக்க, ரொம்ப சின்ன புழு தான், ஆனால் பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இது குணமாகக்கூடியதா அப்படின்னா, ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யானைக்கால் வியாதி குணமாகக்கூடியது. ஆனால் அதை வளர விட்டுட்டு நீங்கள் அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அந்த வீக்கம் அவ்வளோ லேஸில் குறையாது. அதனால் ஆரம்பத்திலேயே பார்க்கணும். இப்போ இதனால எப்படி அப்படின்னாக்க, இப்போது ஆண்களுக்கு விரை வீக்கம் ஏற்படலாம். விரைவாதன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் அந்த விரை வீக்கம் ஏற்படலாம், அதில் வலி ஏற்படலாம். இது முக்கியமாக என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா வீங்கி நீர் கோர்த்து காணப்படும். அதை வந்து நிணநீர் நாளக்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த தண்ணியில் போய் உட்காந்து தான் வீக்கம் ஏற்படுது. இது ஃபைலேரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த கொசுக்களால் மற்றவர்களுக்கும் பரவக்கூடியது. எப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு இருக்கு, அவங்கள கடிச்சிட்டு இது போய் இன்னொருத்தரை கடிக்கும். அப்போ அதனால இது பரவக்கூடியதாக இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு வந்து ஹோம் ரெமெடி வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு 2 பல் எடுத்துக்கோங்க, உரிச்சி பேஸ்ட் ஆக்கிடுங்க, தேன் போடுங்க. அது தேன் போட்டு அதில் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். அதே போல் எலுமிச்சம் ஜூஸ், ஹாட் வாட்டரில் எலுமிச்சம், தேன், மஞ்சப்பொடி போட்டு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை நிறையா எடுத்துக்கலாம், சூப் பண்ணி சாப்பிடலாம் இந்த யானைக்கால் வியாதிக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 25 கோடி மக்களை பாதிச்சிருக்கு. எது யானைக்கால் வியாதி. இந்த புழுக்கள் வந்து நம்ம முடியை விட சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதனால் நமக்கு அந்த நிணநீர் சுரப்பிகள்ல தேங்கி வீங்கி யானைக்கால் வியாதி பரவுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது கொசு அழுக்கு தண்ணியிலிருந்து தான் நமக்கு இதை பரவ செய்து, நல்ல தண்ணியில் கிடையாது. கொசு எந்த நேரத்தில் கடித்தாலும் இது உண்டு. இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது பூண்டு, இஞ்சி, டெய்லி ஒரு 2 வேப்பிலை சாப்பிடலாம், பயப்படாதீங்க. தேன் சேர்த்துக்கணும், மஞ்சள் சேர்த்துக்கணும், பூண்டு சேர்த்துக்கணும், முக்கியமாக வேப்பிலை, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதில் பாதித்தவங்க எங்களை தொடர்பு கொண்டால் இதுக்கு வேண்டியான மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. வரும்போது அவங்களுக்கு வேறு என்ன உபாதைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற்போல் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் டயட்டு நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அவசரமாக வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வீக்கத்துக்கு நீங்கள் சுடுதண்ணி ஒத்தடம், பச்சை தண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். அதனால் யானைக்கால் வியாதின்னா உடனே கவனித்தா குணமாகக்கூடியது. ஆனால் கவனிக்காமல் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போவும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீக்கம் குறைவது சற்று கடினம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.